வணக்கம் பீப்பிள். நான் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறிய ஆவல். இது நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ் எபிசோட் 5, ஹெல்பிங் அதர்ஸ். என்னடா அவன் ஒரு மாசமா எதுவுமே பண்ணாம திடீர்னு வந்துட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்காதீங்க. வெக்கேஷன், கொஞ்சம் வேலை அப்படின்னு சொல்லி டிசம்பர் மந்த் ஃபுல்லாக ஓடிடுச்சு. லாஸ்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வி அப்லோடட் த லாஸ்ட் எபிசோட் அண்ட் இப்போ வந்து ஜான்வரி 5, 2026 ஆயிடுச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட் ஓவர் ஆல் த வீக். ஸோ வீக்லி ஒரு எபிசோட் போடணுங்கிறது தான் நம்மளுடைய கோலே. பட் அது பண்ண முடியாமல் இன்கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் வில் ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட் ஓவர் த வீக். ஸோ இன்னைக்குரிய டாபிக் என்னன்னா ஹெல்பிங் அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது எப்படி, என்ன, அதுக்குரிய கதை, அதுக்குரிய ஒரு சின்ன கதை பார்ப்போம் பின்னாடி. கம்மிங் ஃப்ரம் அ சவுத் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட், ஜஸ்ட் டு புட் அப் அ கான்டெக்ஸ்ட், இந்த உதவி பண்றது, இந்த உதவி அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து ஒரு வீக்கான ஆளோ இல்லை ஒரு வல்னரபிளான ஆள் அப்படிங்கிறத நம்மளை சுற்றி இருக்கவங்க முன்னாடி காட்டிக்கிற மாதிரி ஆயிடும். உதவி நம்ம யார்கிட்டயாவது கேட்குறோம் அப்படின்னா வி ஆர் வல்னரபிள் அட் தட் பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் அந்த இடத்துல வந்து நம்ம வீக்காக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடுகள்லையா இருக்கட்டும், நம்மளுடைய சொசைட்டிலையா இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரியே நம்ம கிட்ட வந்து போர்ட்ரே பண்ணி வி காட் யூஸ் டு இட் லைக் தட். அண்ட் ஹெல்ப் எப்பயுமே வந்து ஒரு மூடி மறைச்சு கேட்குற விஷயமாவே இருந்திருக்கு இது வரைக்கும். ஆனால் அதை பண்ணுறவங்க வந்து எப்பயுமே அதை வந்து தடபுடலாக பண்ணி கிராண்டான மேனரில் தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் மேனரில் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மூவிங் ஓவர், நம்மளுடைய இந்த ஹியூமன் எவல்யூஷனில் உதவி கேட்குறது அப்புறம் உதவி செய்கிறது, இது ரெண்டுத்துக்கு பின்னாடி 2 கோர் கான்செப்ட்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கோர் கான்செப்ட் வந்து த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்கள் 10வது 11வது 12வது சயின்ஸ் புக்லலாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்புறம் இந்த வல்னரபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் ரீசெண்டாக நிறைய சோஷியல் மீடியாஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி நம்ம ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதுலையும் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுலையும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து இட் வாஸ் பாப்புலர்லி அண்ட் வைட்லி யூஸ்ட் பை த சோ கால்டு ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன், சார்லஸ் டார்வின். அவர் வந்து இந்த ஒரு விஷயம், நம்மளுடைய எவல்யூஷன் ஆஃப் ஹோல் ஸ்பீசிஸ், நம்மளுடைய உயிரினங்கள் எவல்யூஷன் நடந்த இந்த மொத்த ஒரு இதுக்குமே வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கொடுத்துருந்தாரு. அதை அந்த டேர்மை காயின் பண்ணது வேற ஒருத்தர், பட் சார்லஸ் டார்வின் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இட் காட் வெரி பாப்புலர் ஆஃப்டர் ஹிஸ் ஒர்க். பட் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் அதிகமாக வந்து நம்ம மிஸ்இன்டர்பிரட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ்இன்டர்பிரட் தான் ஆகி அது நம்ம கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷனில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறோம் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, ஒரு குரூப்லையா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களையா இருக்கட்டும், யார் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு இருக்காங்க அண்ட் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தானே வந்து எந்த ஒரு அவுட் சைட் ஹெல்ப் இல்லாமல் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் தட் இஸ் நாட் த ஆக்சுவல் கேஸ் இன் விச் த டேர்ம் வாஸ் காயின்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், what does it actually means is adapting to the environment and thriving with the environment as it flows. நம்மளை சுற்றி இருக்க இந்த என்விரான்மெண்ட்டில் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள். இந்த உலகம், இந்த நேச்சர் அப்படிங்கிறது, இந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதோ அந்த ஃப்ளோவில் நம்மளும் போய் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி அதை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயே அடாப்ட் ஆகாமல் நம்ம நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறனால தான் வி ஆர் ஃபைட்டிங் வித் அவர் லைஃப் அண்ட் வி ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த ஹோல் ஃபிலாசபி ஆஃப் லைஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேர் வந்து ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சடனாக அவங்க 2 பேருக்குமே வந்து வேலை போயிடுது சம் ரீசன்னால. ஸோ அதில் வந்து இந்த முதல் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக பர்சனலாக ஹர்ட் ஆகிடுறாரு. இது வந்து ஃபெயிலியராக எடுத்துக்கிறாரு அண்ட் பர்சனலாக ஹர்ட் ஆகிட்டு
அவங்க எப்படி என்ன டெர்மினேட் பண்ணலாம்? அவங்க எப்படி என்ன வேலைய விட்டு தூக்கலாம்? நான் இவ்வளோ ஒரு ஸ்கில்டான பெர்சன். இந்த ஸ்கில்ல வச்சு நான் எங்க வேணாலும் வேலை கிடைக்க முடியும். வேலை தேடி வாங்க முடியும். இவங்க கிட்ட நான் வேலை பார்த்தா என்ன அவங்க இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்களே! அப்படின்னு சொல்லி அவர் பெர்சனலா வந்து அத ஃபெயிலியரா எடுத்துக்கிறாரு. என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கறத வந்து ஸ்டாப் பண்றாரு. எந்த ஒரு சின்ன ரோல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரோ, அதே மாரி நூத்துக்கணக்கான ரோல்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்காரு. மாசங்கள் போகுது, நாட்கள் போகுது. ஆனா, எந்த ஒரு லீடுமே அவருக்கு கிடைக்கல. ஈவென்ச்சுவலா என்ன ஆகுது அப்டின்னா, அவரு வந்து பெர்சனலா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே! இந்த பாயிண்ட்லருந்து நம்ம நகராத மாரியே இருக்கே! அப்டின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு, அட் ஒன் பாயிண்ட் அவருடைய கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகுது. அப்போ அவர் என்ன திங்க் பண்ண ஆரம்பிப்பாரு அப்டின்னா, உண்மையாவே வந்து நான் அன்வொர்த்தி தான் போல. நான் இதுக்கு வந்து வொர்த்தான ஆள் இல்ல போல அப்படின்னு தன்னுடைய செல்ஃப் வொர்த்த அவரு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ நவ் த செகண்ட் ஃப்ரெண்ட். இந்த 2வது ஃப்ரெண்டுமே வந்து வேலை போன உடனே ஹர்ட் ஆகுறாங்க. பட் ஹர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே ஸ்டார்ட் டூ அக்செப்ட் த ரியாலிட்டி ஆஃப் த ஜாப் மார்க்கெட். அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மியூச்சுவல் கனெக்ஷன்ஸ் மூலியமா நெறைய பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன ஷார்ட் கோர்சஸ் எடுத்து அவங்களுடைய ஸ்கில் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் வந்து பண்றாங்க. பண்ணி ஈவென்ச்சுவலா நெறைய கனெக்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்றாங்க. பில்ட் பண்ணிட்டு அவங்க வந்து புது புது விஷயங்கள கத்துக்கிட்டு அவங்களுடைய கெரியரையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் திஸ் பர்ட்டிகுலர் விஷயம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்களா? நவ் வில் யூ சே தட் எனி ஒன் ஆஃப் தெம் இஸ் நாட் ஹார்ட் ஒர்க்கிங்? 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல. 2 பேருமே தே போத் ஆர் ரியலி ஹார்ட் ஒர்க்கிங். ஆனா அந்த என்விரான்மென்ட் கூட அடாப்ட் பண்ணி எப்படி அந்த என்விரான்மென்ட் வேலை பார்க்குதுங்கிறத புரிஞ்சுட்டு, அது கூட வேலை பார்த்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல மாத்திக்கிறது, அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன் லைஃப் இந்த ஃபிட்டஸ்ட், இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து, நான் வந்து கிவ் அப்பே பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்ற ஆள் வந்து கிவ் அப்பே பண்ண மாட்டேன். யார்கிட்டயும் உதவியே கேட்க மாட்டேன். நான் மாறவே மாட்டேன். நான் ஸ்டபர்னா தான் இருப்பேன். அப்படிங்கிறது கிடையாது. பட் it is the one who adapts and reshapes themselves with the flow of reality. எப்படி ரீஷேப் பண்ணாலும் ஸ்டில் அவங்களுடைய ஓன் செல்ஃப்ல வந்து ரூட்டடா என்னால இத பண்ண முடியும். என்னால எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், என்னால அத ஹேண்டில் பண்ணி அதிலிருந்து மாறி என்னால மீண்டு வெளிய வர முடியுங்கிற அந்த மென்டாலிட்டி இஸ் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட். ஆஸ் ஆர்.ஜே. பாலாஜி செட், "புலி பசிச்சாலும் புல்ல தின்னக்கூடாது இஸ் நாட் ரைட்." புலி பசிச்சாலும் புல்ல திங்கணும். தின்னுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த புல்ல தின்ன வச்சு அந்த வேட்டைக்காரன திங்கணும். தட் இஸ் வாட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் இஸ். அண்ட் மூவிங் ஓவர் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட், வல்னரபிலிட்டி. ஸோ இந்த வல்னரபிலிட்டி அப்படிங்கிறதுல உதவி கேட்கறது, உதவி பண்றது அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம் அப்படிங்கிறதே நம்ம எப்படி பழக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அது வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமாவும், நீங்க வந்து சிம்பத்தட்டிக்கான ஆள், ரொம்ப எம்பத்தி உள்ள ஒரு ஆள், அதனால நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க. அப்படிங்கிற ஒரு பின்பத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய என்விரான்மென்ட்ல. ஸோ பீப்பிள் ஹெல்ப் அதர்ஸ் இன் வேரியஸ் டிஃபரெண்ட் வேஸ். இப்போ நீங்க எமோஷனலா ஒரு ஃப்ரெண்ட் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட இருக்கிறது ஹெல்ப் தான். அண்ட் பிசிக்கலி கான்ட்ரிபியூட்டிங் டு சம்திங். அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஒர்க்ஸ் சச் அஸ் அந்த வாலண்டியர் பண்றது, அப்புறம் ஃபேமிலிக்காக ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றது, அப்புறம் காசு, பொருட்கள் இதெல்லாம் வந்து சேரிட்டியில மக்களுக்கு தேவையான மக்களுக்கு குடுக்குறது. இது எல்லாமே ஒரு வகையான ஹெல்ப் தானே. ஸோ திஸ் பிலாசபி ஆஃப் உதவி பண்றது நெறைய இந்த மாதிரி நெறைய விஷயங்களோட அசோசியேட் ஆயிருக்கனால, அதுல வந்து நெறைய ஸ்டிக்மாஸும் அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ ஆஃபன் பீப்பிள் ஹூ ஆர் ஸ்ட்ராங் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பின்பத்த வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அது அது அப்படியே டர்ன் ஓவர் ஆகி நம்ம இந்த உதவி கேட்கறது அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். உதவி பண்றவங்க ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கிற ஒரு பின்பம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, உதவி கேட்கிறவங்க வீக்கான ஆள் அப்படிங்கிற பின்பம் டெஃபினட்டா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் த பட்டர்ஃப்ளை கான்செப்ட். இது பண்ணா அந்த இடத்துல அது நடந்திருக்கும். இதனால தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ஆஃபரிங் ஹெல்ப் ஆஃபன் காட் அசோசியேட்டட் வித் பீயிங் ஸ்ட்ராங். ஸோ இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் அஸ் பீயிங் வல்னரபிள்.
அந்த வல்னரபிள் அப்படிங்கிறத வீக் அப்படிங்கிறது கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. வல்னரபிள் அப்படிங்கிறது வேற, வீக்கா இருக்கிறது அப்படிங்கிறது வேற. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு தேர் ஆர் so many stigmas associated with asking for help. And it started affecting people in much more ways we could not even comprehend. ஈவென்ச்சுவலா நம்ம என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, உதவி கேட்கறது அப்படிங்கிறதே வீக்கான ஒருத்தவங்க தான் உதவி கேட்பாங்க. அண்ட் அது போக போக அப்படியே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, we started assuming that நம்ம வந்து உதவி கேட்குற அளவுக்கு நம்ம வீக்கா இல்ல, நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். அதனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம உதவி கேட்க தேவையில்ல அப்படிங்கிறதே நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நம்ப ஆரம்பிச்சது உடனே இந்த உதவி கேட்கறது எது கூட வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட ப்ரைட், ஈகோ அது கூட வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ பீப்புள் காட் ரியலி செல்ஃப் கான்ஷியஸ் அபவுட் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். அண்ட் சில பேர் என்ன அளவுக்கு போவாங்க அப்படின்னா, தனக்கு வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம நேர்ல அவங்கள பார்க்கும்போதே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஆனா நம்ம இஃப் வி கோ அண்ட் ஆஸ்க் தெம் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல கூட அவங்க வந்து நிறைய அவங்கள சுத்தி ஒரு வால்ஸ எழுப்பி வச்சுக்கிட்டு, அத பத்தி பேசவும் மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அத அவங்க தனியாவே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். தனியாவே ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தே வில் டாக். பட் யூ நோ வாட்? Vulnerability is unbelievably beautiful. Vulnerability is humanity in its true form. I believe that vulnerability is humanity in its own form. See, ஒரு குழந்தை வந்து பிறந்த குழந்தை அவங்க அம்மாவோட தாய்ப்பாலுக்காக அழுகிறது. தட் குழந்தை இஸ் வல்னரபிள். ஒரு குழந்தை இப்போ நடந்து போகும்போது கீழே விழுகுது. அதை அவங்க அப்பா தூக்கி விட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு, நடக்க வச்சு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா தட் குழந்தை இஸ் வல்னரபிள். வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது வல்னரபிலிட்டி இஸ் வேர் லைஃப் கம்ஸ் அவுட் ஆஃப். வல்னரபிலிட்டி நம்ம மனிதர்களே வல்னரபிளான ஆட்கள். வல்னரபிளா இருந்தாதான் we can learn things. Vulnerability is love in its truest form. So vulnerability is what makes humans beautiful. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ரெண்டு பேர் டோட்டலா when they get vulnerable with each other, அதாவது இதுதான் என்னுடைய மொத்த வீக்னஸ், இதுதான் என்னுடைய சைட் ஆஃப் வீக்னஸ் அப்படின்னு ஒருத்தவங்க எப்போ ஓப்பன் அப் ஆகுறாங்களோ, that's when the actual relationship gets started between them. So seeking for help, நீங்க வந்து உதவி கேட்குறீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்க உதவி கேட்குறீங்க அப்படின்னாலே you are actually a sensible person then who's always showing up as strongest. ஒருத்தன் வந்து எப்பயுமே வந்து நான்லாம் வந்து பெரிய ஆளு, நான் எனக்குலாம் வந்து எந்த உதவியும் தேவையில்லை, நான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, நான்லாம் எல்லாத்தையும் தனியாவே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ற ஆளை விட, எனக்கு உதவி தேவை அப்படின்னு கேட்குறாங்கல்ல, தேவைப்படுற இடத்துல உதவி வேணும், எனக்கு இந்த இடத்துல உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, ஸோ தே ஆர் த மோஸ்ட் சென்சிபிள் பர்சன் தென் த பர்சன் ஹூஸ் ஆல்வேஸ் ரிஜிட். வல்னரபிலிட்டி இஸ் வேர் லைஃப் ஆக்சுவலி பிகின்ஸ். ஸோ ஆஸ் நம்ம ஹியூமன்ஸ் எவால்வ் ஆக ஆக we need to become more sensible and we should become more receptive for those who seek help. நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க ஹெல்ப் வந்து கேட்கறதுக்கா இருக்கட்டும், ஹெல்ப் பண்றதுக்கா இருக்கட்டும். இப்போ ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே, நீ ஏன் கேட்கவே இல்லை, நீ கேட்டிருந்தா நான் ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துல ஹெல்ப் கேட்டும் அவங்கள வந்து வீக்கா ஃபீல் பண்ணாம வைக்கிற அளவுக்கு தட் என்விரான்மெண்ட் ஷுட் சேஞ்ச். அப்போதான் அவங்களால தைரியமா ஹெல்ப் கேட்க முடியும். அந்த என்விரான்மெண்ட்டை வி ஷுட் கிரியேட் அண்ட் வி ஷுட் ஆஸ்க் த பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ் இன் அவர் என்விரான்மெண்ட் இஃப் தே ஆர் ஆக்சுவலி ஓகேவா அண்ட் டு தே நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்கறது தான் கஷ்டம். அதை தான் யாருமே கேட்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கவங்கள பாருங்களேன். நம்ம சொசைட்டிலையா இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், காலேஜ்லையா இருக்கட்டும், ஃபேமிலிலையா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு கஷ்டத்தோட, ஒவ்வொரு ஸ்ட்ரகிளோட, எல்லாருமே அவங்க they are fighting their own battles. The least we can do is we should make a comfortable environment. அந்த இடத்துல வந்து அந்த கம்ஃபர்டபுளான என்விரான்மெண்ட் நம்ம அவங்களுக்கு எதுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னா, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு தேவைப்படுற இடத்துல அவங்க அதை ஹெசிடேட் பண்ணாம கேட்கறதுக்குரிய ஒரு ஸ்பேஸை நம்மளுடைய ஃபேமிலிலையா இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையா இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தாதான் அவர் ரிலேஷன்ஷிப் வில் பி ஹெல்த்தியர். சி, நிறைய நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மென்டல்
மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சூசைட் பண்ணிக்க போறவங்க, அவங்க வந்து ரொம்ப சட்டிலான வேஸ்ல தே வுட் கிவ் ஹிண்ட்ஸ். நீங்க நெறைய மென்டல் ஹெல்த் ரிசர்ச்சர்ஸ் கிட்ட கேட்டீங்கனாலே தே வுட் டெல். சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் வந்து தே வில் டெஃபினெட்லி ஹிண்ட். நெறைய ஸ்ட்ரகிள் பண்றவங்க அந்த மாதிரி, சின்ன சின்ன விஷயத்துல வந்து அவங்க வந்து தே ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் இன் த மோஸ்ட் சட்டில் வேஸ். இது அவங்களுடைய தப்பு கிடையாது. அவங்களுக்கு யாரும் சத்தமா ஹெல்ப் கேட்கறதுக்கு சொல்லிக் குடுக்கல. சொசைட்டி உதவி கேட்கறத வந்து ஒரு ரொம்ப கோழைத்தனமான விஷயமாவே வந்து ஒரு பின்பத்த கிரியேட் பண்ணி, உதவி கேட்டு ஒருத்தவங்க நம்மள இப்படி நெனைக்கிறத விட நம்ம தனியாவே கஷ்டப்பட்டுட்டு போயிறலாம். அப்படிங்கிற லெவலுக்கு இந்த சொசைட்டி ஹேவ் புஷ்ட் அஸ். ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஹி இஸ் இன் ஹிஸ் லேட் 30ஸ். ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறாரு. சடனா வந்து வொர்க்ல கொலாப்ஸ் ஆகி கீழ விழுந்துடுறாரு. பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரெஸ். எதுவுமே மேஜரா எதுவும் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் எக்ஸாஷன், டீஹைட்ரேஷன். ரொம்ப நாளா வந்து ஆங்ஸைட்டினால கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணதுக்கப்புறம், டாக்டர் வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறாரு. கடைசியா நீ எப்போ, நீ ஓகே இல்ல அப்படிங்கிறத வெளிய சொன்ன? அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பதிலுமே இல்ல. ஏன்னா, ஹி இஸ் த மேன் ஆஃப் த ஃபேமிலி. அவர் வந்து எப்பயுமே அந்த ஃபேமிலில அவர் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்திருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எந்த ட்ரபுளும் பண்ணதில்ல. அவங்க ஃபேமிலில இருக்கவங்க யாரையுமே வந்து ட்ரபிள் பண்ணதில்ல. அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் ஃபினான்ஷியல் பிரஷர் எதையுமே வந்து ஷேர் பண்ணதில்ல. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே போய் எனக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு சொன்னதில்ல. தட் பெர்சன் காட் எக்ஸாஸ்டட். அந்த நாள் ஹாஸ்பிட்டல் காரிடார்ல உட்காந்து ஹி ஃபைனலி கால்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் சேஸ், என்னால இத தனியா பண்ண முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அண்ட் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க தனியா பண்ணல, நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நத்திங் பிரேக்ஸ். யாருமே அவர் வந்து வீக்கா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணல. அவங்க ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகல. அண்ட் இந்த இடத்துல தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஹிஸ் ஹீலிங் பிகின்ஸ். பீயிங் வல்னரபிளா இருக்கிற இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சு போயிடுறது இல்ல. அது வந்து காப்பாற்றப்படுது. செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே நான் தனியாவே சர்வை பண்ணிடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எந்த இடத்துல அடுத்தவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணி ஒரு உதவிங்கிறத கேட்கணும், எந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், எந்த இடத்துல நமக்கு சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் வேணும், எந்த இடத்துல நமக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறது தான் செல்ஃப் லவ். அண்ட் மேபி தட் இஸ் த ட்ரூவஸ்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களே, இத்துடன் எபிசோட் முடிவடைகிறது. இவ்வளவு தூரம் கேட்டதற்கு நன்றி. I don't know if this content connects with you, but let's see. And hereafter, I will try to be more consistent on the next episode. Next episode உங்களை சந்திக்கிறேன். Bye bye. நன்றி.